ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் 3.14 பார்க்குறோம். இதில் உள்ள எக்ஸர்சைஸ் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை பற்றின ஃபார்முலாஸ் வந்து படிச்சுட்டு சம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து ஒரு குவாட்ரட்டிக் எக்வேஷன் அப்படிங்கும்போது ax² + bx + c = 0 அப்படின்னு சொல்லி ஒரு எக்வேஷன் இருக்குது. அதனுடைய ரூட்ஸ் வந்து இந்த இந்த எக்ஸர்சைஸை பொறுத்தவரை ஆல்ஃபா பீட்டா. ஏன்னா இது ஒரு குவாட்ரட்டிக் எக்வேஷனால 2 சால்வ் இருக்கும் இல்லையா, 2 ரூட்ஸ் கிடைக்கும். அது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா கமா பீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆல்ஃபா கமா பீட்டாங்கிறதுல வந்து நம்ம ஒரு 3 ஃபார்முலா எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அடுத்த எக்ஸசைஸ் போகலாம், அடுத்த சம்மு போகலாம். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ax² + bx + c = 0 த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா கமா பீட்டாவாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன எழுத முடியும்? இது வந்து சாதாரண a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் + 2 ஆல்ஃபா பீட்டா + பீட்டா ஸ்கொயர் இல்லையா? ஸோ இதிலேருந்து இந்த ஆல்ஃபா ஸ்குவாட் பீட்டா ஸ்குவாடை சேர்த்து எழுதிட்டு +2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதுகிறோம் இல்லையா? இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா ஸ்குவாட் + பீட்டா ஸ்குவாடுங்கிற டேர்ம் வேணும் அப்படின்னா எப்படி மாற்றி எழுதலாம்? ஆல்ஃபா ஸ்குவாட் + பீட்டா ஸ்குவாட் வேணும்னா இந்த ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது எங்கே போயிடும், அங்கே போயிடும், -2 ஆல்ஃபா பீட்டான்னு ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. ஆல்ஃபா ஸ்குவாட் + பீட்டா ஸ்குவாடுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்குவாடாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா -2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ டோட்டலாக என்ன வந்துடுது? ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி கிடச்சிருது. ஸோ ஆல்ஃபா - பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு இந்த ஃபார்முலா. மேபி ஆல்ஃபா - பீட்டா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரூட் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது ரூட் ஆயிரும். ஸோ ஆல்ஃபா - பீட்டா = ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச ஃபார்முலாவில் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 டேர்மையும் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா, ஆல்ஃபா - பீட்டா த ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா - பீட்டா. இப்போ இந்த 3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு சம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் each of the following expressions in terms of alpha plus beta alpha beta. நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி அதில் என்ன டேர்ம் இருக்கணும்னா, ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருக்கணும், இல்லை ஆல்ஃபா பீட்டாவாக இருக்கணும். வேறு எந்த டேர்மும் அதில் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஷினை பார்த்தீங்கன்னா α/3 பீட்டா ப்ளஸ் β/3 ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு b/q ஃபார்மேட்டில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 3 பீட்டா 3 ஆல்ஃபான்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கும்போது ரெண்டே சேர்த்துடலாம் இல்லையா? ஸோ டேக் எல்சிஎம் அப்படிங்கும்போது கீழே என்ன வந்துடும்? 3 காமனாக வந்துடும். ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே நம்மளுக்கு வந்து எல்சிஎமாக வந்துடும். ஸோ இங்கே வந்து பீட்டா இருக்கிறதுனால ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி ஆல்ஃபா இருக்குது, இல்லாதது பீட்டா. ஸோ பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணி பீட்டாவால் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஆல்ஃபா ஸ்குவாடுன்னு ஆயிரும், இங்கே பீட்டா இருக்கிறதுனால பீட்டா ஸ்குவாடுன்னு ஆயிரும். ஓகேவா? இப்போ இதனுடைய எல்லாமே பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது, டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டான்னு வந்திருக்கு இல்லையா? இப்போ தான் நான் சொன்னேன் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ தான் அந்த ஃபார்முலா படித்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கீழே 3 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிடுறோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதில் இருக்க எல்லா டேர்மையும் பாருங்கள், ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருக்குது, அப்படி இல்லைன்னா ஆல்ஃபா பீட்டாவாக இருக்கே தவிர வேறு எந்த டேர்மும் வரல. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். ஓகே, இப்போ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் தான் நம்ம எடுக்க போகிறோம். கீழே என்ன இருக்குன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்டு இருக்குது, பீட்டா ஸ்கொயர்டு இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே எல்சிஎம்மை பொறுத்தவரை பிக்கஸ்ட் பவர் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்டு வரும். அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது ஆல்ஃபா ஸ்கொயர்டு இருக்குது, பீட்டா ஸ்கொயர்டு இல்லை. அப்போ இதை பீட்டா ஸ்கொயர்டாக மாற்றுறதுக்கு பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணி பீட்டாவால் தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ பீட்டா ப்ளஸ் இங்கே பீட்டா ஸ்குவாட் இருக்குது, ஆல்ஃபா ஸ்குவாட் இல்லாதனால ஆல்ஃபா ஸ்குவாடாக மாற்றுறதுக்காக ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இதுதான் நம்ம எல்சிஎம் கான்செப்ட். ஓகேவா? ஸோ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்குவாட் பீட்டா ஸ்குவாட். இதை இன்னும் அடுத்து எப்படி மாற்றி எழுதலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்குவார்னு எழுதிடலாம். ஏன்னா இது ரெண்டுமே பவர் 2ஆக இருக்கிறதுனால ஹோல் பவர் 2ன்னு எழுதிடலாம்.
ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலையும் ஆல்ஃபா பீட்டாலையும் எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. ஸோ இதோட இது முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். இதே மாதிரி தேர்ட் ஒன் பார்க்கலாம். என்ன கொஷின்னு பாருங்கள். 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. இதில் வந்து எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரெண்டு இதுவுமே மல்டிப்ளை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஆல்ஃபாவை கொண்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த -1 கொண்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டானா 3 3s are 9 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, அதுக்கடுத்து 3 ஆல்ஃபா இன்ட்டு -1 அப்படிங்கும்போது -3 ஆல்ஃபா. அடுத்து -1 இன்ட்டு 3 பீட்டாங்கும் போது -3 பீட்டா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? 9 ஆல்ஃபா பீட்டா. இது ரெண்டுலேயுமே -3 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1ன்னு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் தான் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கே தவிர நம்மளுக்கு இதில் வேறு எந்த டேர்மும் இதில் வரல. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். 9 ஆல்ஃபா பீட்டா -3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடுது. ஒரு வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே லாஸ்ட் ஒன். ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. ஸோ கீழே வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது காமனாக ஆல்ஃபா பீட்டான்னு எடுப்போம். ஸோ இங்கே பீட்டா இருக்குது, ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஆல்ஃபா இருக்கனால பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 3 இன்ட்டு பீட்டா. சாரி, இது பீட்டா இருக்கனால இங்கே ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா இருக்கனால பீட்டாவால் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. அடுத்ததில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ நெக்ஸ்ட்டில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்ன எழுதலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ், இப்போ இது ரெண்டுலேயும் 3 காமனாக இருக்கிறனால 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது கிடையாது. ஓகே, டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ இதில் எக்ஸ்பிரஷனை பாருங்கள், எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அந்த மாதிரி தான் இருக்கே தவிர வேறு எந்த எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸும் இல்லை. ஸோ நம்ம இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறோன்னு தெரியுது இல்லையா? ஸோ சிம்பிள் தான். ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா இந்த டேர்ம் மட்டும் வர்ற மாதிரி நம்ம மாற்றுறோம். மேக்ஸிமம் எல்சிஎம் எடுத்து மாற்றுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஒரு ரெண்டு இடத்துல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வருது பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஃபார்முலா எழுத தெரியணும். இதில் ரெண்டுலேயும் 3 காமனாக எடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.